அதனால் நான் தமிழகத்தில் சொல்லுகிறேன், இவங்களை கூட நான் சொல்லி கோச்சுக்குவாங்க, உண்மையை பேசிட்டு போயிடணும்ல. நீங்கள் நல்லா பாருங்க, தம்பி சீமான் என்னை மன்னிக்கணும், மணியரசு மன்னிக்கணும், எல்லாம் அங்கே இருக்க அமைப்பு நண்பர்களே மன்னிக்கணும். இவ்வளவு நேரம் பேசியவர்களாம் தெரிந்தோ தெரியாமலே எல்லாவற்றையும் ஆச்சரியங்களை மறந்து நம்ம ஒரே இடத்திற்கு வந்து விட்டோம்னு சொல்கிறீங்கல்ல, சந்தோஷம். பாருங்க தமிழை எப்படி சிதைஞ்சு கிடக்குங்கிறது. எல்லாரும் தமிழ் உணர்வுக்கு தான் போராடுறோம், என போராளிகள் தான், மொழி போராளிகள் தான், நியாயத்துக்கு தான் போராடுறீங்க. ஆனால் சிறு சிறு குழுக்களாகவே இருக்கிறீர்கள். நல்ல வேலை இங்கே மட்டும் நீங்கள் அடையாளத்தை தொலைச்சி தமிழ் கொடியோ வந்தீங்க. அந்த பெருந்தன்மைக்காக மணியரசனுக்கு நான் சீமானுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. என்னதான் இருந்தாலும் அது துருத்திக்கிட்டு என் கொடியை கொண்டாந்து நிறுத்தலை பார்த்தீங்களா, நன்றி. இல்லைன்னா மகாராஜா மேலே நிற்க மாட்டேன். நானும் மக்களும் ஒன்று, என் இனிய தமிழ் மக்களே என்று சொன்னால் அவன் நீ உன் வீட்டில் எது வேணாம், நீ தமிழ் கொடி வச்சுக்கோ. ஒவ்வொரு வீட்டிலையும் நீங்கள் தமிழர்களே தமிழச்சிகளே, நீங்கள் எந்த அமைப்பு சார வேணாம், ஆனால் இந்த மாதிரி பொது விஷயங்களை நீங்கள் உங்கள் வீதிகளிலே நீங்களே கூடி போராடுங்கள். நாங்கள் போராடித்தான் உங்களை இது பண்ணல. எதுக்காக வேண்டி சொல்கிறேன் நான் பாருங்கள், நம்ம தம்பி சீமான் நாம் தமிழர் கட்சி நல்லா இருக்குதுங்க, வாழ் உரிமை கட்சி நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை, தமிழ் தேசிய பேரியக்கம், தமிழர் நல பேரியக்கம், தமிழர் தேசிய முன்னணி, தமிழ் தேசிய விடுதலை இயக்கம், தமிழர் எழுச்சி இயக்கம், ஆதித்தமிழர் விடுதலை, தமிழ் தேச மக்கள் கட்சி, இளந்தமிழகம், பாருங்க இன்னும் பாருங்க, ஜனநாயக கட்சி, இப்படி போயிட்டே இருக்கலாம், தன்னாட்சி தமிழகம், விடுதலை தமிழ் புலி. யாருமே மோசமான ஆள் கிடையாது. எல்லாரும் இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் மக்களுக்கும் போராடுவதற்காக தங்களை வார்த்து கொண்டவர்கள். ஆனால் சிதைந்து கிடக்கின்றீர்களே, ஒரு கூடாரத்துக்குள்ளவா தலைமை இப்போ யார் வேணும், இந்த தகராறு வந்துச்சுனாலே கஷ்டம். நமக்கு வேண்டியது பலன், தலைமை அல்ல, பலன். ஒட்டுமொத்தமாக எல்லாரும் தளபதி, எல்லாரும் தலைமை போராடு. அதில் எவனா ஒருத்தர் இல்லாமல் இன்ஜின் ஓட்ட முடியாது. அது யாருன்னு டிசைட் பண்ணிக்க பின்னாடி. பட் எல்லாரும் திருமாவாக இருக்கட்டும், இந்த நண்பர்களாகட்டும், உடைச்சிருந்து வாங்க, மிரள்வார்கள். நீ தனித்தனியாக பிரிஞ்சிருக்கிற வரைக்கும் பயப்பட மாட்டான். இப்போ பாருங்க கட்சி அவங்க எவ்வளவு விளையாடுகிறார்கள். தமிழ்நாட்டில் புதிதாக கட்சி தொடங்கியதே அவர்கள் தான். நீ யாரும் இங்க இருக்கவங்க கட்சி தொடங்க நினைக்காத. நம்ம பாவம்டா, நீங்க எந்திரிக்க மாட்டீங்க. என்னைக்கு கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணி குஷ்புக்கு கோயில் கட்டினீங்களோ அன்னைக்கே நீ முட்டாகிற. ஏன் பாரராஜ போய் ஒரு கோயில் கட்டு, சிரிக்காத உடனே ரொம்ப சிரிக்காத. என்ன உன்னை மடையமாக வச்சு, இல்லைன்னா எவ்வளவு அழுத்தம் இருந்தால், எவ்வளவு தெம்பு இருந்தால், நீ மராட்டியிலிருந்து கர்நாடகா வர, கர்நாடகாவும் தமிழகத்துக்கு வந்திருக்க. நீ என்னுடைய நண்பன் இல்லை என்று சொல்லவில்லை, என் நண்பன் நல்லவன். அங்க கூட நீ உன் இனத்தை பத்தி பேசல, உன் மொழியை பத்தி பேசல. நான் தமிழன் சொல்றேன், அங்கே நீ இனத்துரோகி, மராட்டிக்கு இனத்துரோகி, மராட்டியனுக்கு நீ இனத்துரோகி. நான் மராட்டியன் சொல்லி இருந்தால் சுத்தமான வீரன். ஆனால் இங்கு வருகிறேன், தேசிய நெடும்பாதையில் எல்லோருக்கும் பங்குண்டு என்ற நிலைமையிலே வருகிறேன். நான் மராட்டியன் சொல்ல, நானும் தமிழன் சொன்ன போய் அங்கு உன் இனத்தை நீ கேவலப்படுத்த நீ எப்படி தமிழ் இனத்தை காப்பாற்றுவாய்? ஆனால் யார் சார் அவரு? சிகரெட்டை போட்டு பிடிச்சு கண்ணாடி தொடச்சு மாறினதுக்காக வேண்டி நீ கை தட்டிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்க. உன்னை திருத்த முடியாது. உன்னை என்னைக்கு நான் எழுப்புறது? தாய்மார்கள் வீட்டில் சொல்லுங்க, நான் ரசிகர்களுக்கு சொல்றேன், நீ பெரிய ரசிகன் தான். டேய், ரசிக்கிறது வேறடா, நாட்டின் உடைமையில் வேறடா, இந்த நாட்டை பாதுகாக்கிற முறை வேறடா, இந்த நாட்டுடைய பொருளாதாரம் வேறடா, கல்ச்சர் நம்முடைய கலாச்சார பண்பாடு வேறடா. அதை களவாண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் கட்சி அவர் என்ன பண்றாரு, எல்லாம் ஏசி ரூமில் உட்காந்து கட்சி பண்றாங்க.
மேடம் என்ன டியூட்டரு நமக்கு அவரோட இல்லது. நீ சரியான ஆம்பளையா இருந்தா இப்படி கூட்டத்துக்குள்ள வந்து நின்று இப்படி நின்று முஷ்டி மடைக்கு பேசு, இல்லை எங்கேயோ தெருவில் வந்து போராடு. நாங்கள் போய் ஐபிஎல்ல உலகத்தின் கவனத்தை திருப்புவதற்காக, உலகத்தினுடைய கை தட்டாத கொஞ்சம் சுமார், உலகத்தின் கவனத்தை திருப்புவதற்காக இப்படி ஒரு பிரச்சனையா தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதா? நீட் பிரச்சனைங்கிறான், காவேரி மேலாண்மைங்கிறாங்க, இப்படி நிறைய. இதற்காக ஒரு பெரிய ஐபிஎல் நாங்கள் இவ்வளவு கொதிச்சு போராடும் போது இளவு வீட்டில் வந்து நீ ரெக்கார்ட் டான்ஸ் போடாதன்னு, இது பக்கத்தில் இளவு விழுந்திருக்கேன், ரெக்கார்ட் டான்ஸ் அந்த பக்கம் வை. இதான் நாங்கள் கேட்டோம். அது உலகத்துடைய கவனத்தை தீர்க்கிறதுக்கு இன்னொருத்தர் போறாரு அங்கிருந்து. இவர்கள் ஏன் கோட்டையை நோக்கி, நீ என்ன தூங்கிட்டு இருந்தியா? வர வேண்டியதானே. இவர்கள் ஏன், அதாவது பொது ஜனங்களுக்கு இடைஞ்சலாயிருச்சா அந்த இந்த இது, ஏன் இவர்கள் கோட்டையை நோக்கி எல்லாம், நீ என்ன தூங்கிட்டு இருந்த வீட்டில், நீ போ, உனக்கு அக்கறை இருக்குல்ல. இவர்கள் கட்சி ஆரம்பிச்சு இந்த நாடு பிரித்தாளுகின்றான் அந்த கட்சி. அவங்கெல்லாம் இது இது ஒரு சரி. நீ ஒரு கட்சி அண்ணன் தம்பியை பிரித்து விட்டா இன்னொருத்தரையும் தெரிந்து விடுறது அடுத்த வீட்டுக்காரனே. ஸோ குழப்பம் பண்ணுவது தமிழகத்தை என்ற முடிவுக்கு வந்திருக்கின்ற நல்லா யோசிங்க. அதனால் தயவு செய்து விழித்தெழுங்கள். இவங்கெல்லாம் பேசுனதெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துங்க, திட்டினதெல்லாம் தூக்கி போட்டு நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கிறார். நம்ம நாட்டு பிரச்சனை என்ன அப்படின்னு அதை பூரா எடுத்துக்க. இல்லைன்னா ஒரு இனம் அழியும். ஒரு இனம் அழிஞ்சதுன்னா, அதாவது மொழி அழியும், இனம் அழியும். அதை காட்டிலும் கேவலம். இன்னும் 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய நம்ம தான் முதல் மொழி பேசுகிறோம். இது வரலாறு சொல்லுது. அதை நம்ம இழந்துட்டோம்னா கேவலம். உங்கள் அப்பன் பாட்டனுக்கு செஞ்சு மிகப்பெரிய என்ன 5000 ஆண்டு காலமாக நீ எங்கே ஜீன் அப்படியே வந்துருக்க. அவன் சுவாசித்த பூமி, அவன் வாழ்ந்த இடம், நீ உங்கள் அப்பன் ஆத்தாளுக்கு எவ்வளோ விசுவாசமாக இருக்கோ அது மாதிரி தாத்தன் பூட்டனுக்கு பாட்டனுக்கு இதாகும். இது நிறையா விஷயங்கள் நான் சீமனம் பேசுவேன். கொஞ்சம் சீமாதில் அத்துபடி இருந்தாலும் சிலர் அக்கறை மாதிரி பேசுகிறாங்க, கொஞ்சம் குறைச்சிக்கணும். அத்துபடி வேணும். இவன் மாதிரி ஆள் இல்லைனாலும் கஷ்டம். நல்லா கவனிச்சு பாருங்க. இது என்ன பேர்? ஒருமைப்பாடு. நாங்கள் தேசியத்திற்கு விரோதிகள் அல்ல. நாங்கள் இந்திய தேசியத்துக்கு விரோதிகள். ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே நாடு. அப்பா அப்படி ஒரே மொழி ஒரே தேசம் சொல்றது இல்லை. எங்கள் ஊரில் முருகன் கடவுள் இருக்குப்பா. நீங்கள் இறக்குமதி செஞ்ச பரமசிவம் பார்வதியை நாங்கள் கும்பிட்டுக்கிட்டே இருக்கோம். கிருஷ்ணாவதி எங்கள் முருகன் எங்கேயாவது வடநாட்டில் இருக்கா? ஒரு மொழி தானே. அப்போ முருகன் மட்டும்தான் என் கடவுளாக இருந்திருக்காருன்னு எனக்கு தெரியுது. அது எங்கள் அப்பா பாட்டே மூட்டேன். இந்த பரமசிவம் பார்வதி நீ கொண்டு வந்த ஆள், விநாயகர் நீ கொண்டு வந்த ஆள். நம்ம ஊரில் செத்து போயிட்டாங்கன்னா அவனுக்கு ஒரு நடுகள் நட்டி கும்பிடுவான். அதான் ஒன்று ஐயனார் வச்சுக்குவோம், காவக்காரன் அப்படின்னு சொல்லி. எங்கள் காவ தெய்வம். ஊருக்கு பெரிய மனுஷன் தான் காவா வைப்பாங்க. 10 பேரை வச்சு ராத்திரி ஆனால் சுற்றிட்டு இருப்போம். அதுதான் அவங்க செத்து போங்கன்னா அவனுக்கு நடுகள். எங்களுக்கு சாமியே இல்லை. அவன் மாடு பேசிக்கிட்டு இருந்தவன் முருகன். 6 படை வச்சுன்னா ஒரு 500 பேர் இருந்தாலே படம் தான் போயிடலாம். அப்படி இந்த பூமியில் கொஞ்சம் தான் பாப்புலேஷன் இருந்திருக்கு. அப்படி வாழ்ந்த ஒரு முப்பாட்டம் தான் முருகன். நீ எங்கே ஒரு சிலை வச்சுருக்க? நாங்கள் இப்போ ஜான்சிராணியை பற்றி படிக்க வைக்கிற, எங்கள் வேலுநாச்சியாரை பற்றி படிக்க வை. தெரியுமா அவனுக்கு யாருக்காவது? நாம் பெருந்தன்மையாக இந்திய தேசிய தலைவர்களை பூரா இந்த நாட்டை வச்சுருக்கோம். நம்முடைய தலைவர்களை எவனுக்குமே சிலை கிடையாதுங்க. அப்படி ஒரு நாடு ஒரு தேசமாகும். இந்த நீட்டை பற்றி சொல்லணும், நான் தான் பேசுவேன் நிறையா. கௌதமே நிறைய விஷயங்கள் நாம் இழந்து கொண்டுக்கிறோம். இந்த அறிஞர்கள், இந்த போராளிகள், பெருந்தகைகள் ஒரு குடையின் கீழ் வந்து உணவுன்னு கொள்கை வச்சுக்க. எப்படியாவது இது ஒரு போராட்ட காலம். போராடி ஜெயிச்சுட்டு அதுக்குள்ள உங்களுக்குள்ள நீங்கள் தனித்தனி. ஏன்னா அண்ணன் தம்பி 5 பேரும் ஒன்றா இருந்தால் தாண்ட பக்கத்து வீட்டுக்கு சண்டை போட முடியும். நீ ஒன்றா இருந்தால் அவனை சண்டை போட்டு கெடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்குள்ள பங்கு வச்சுக்கோ. நீ பெரியவனா நான் பெரியவனா. அவனுக்கு முதல்ல இடம் கொடுக்காதேங்கிறேன். அவனுக்கு இடம் கொடுக்கலன்னா உன் முண்டாட்டி பிள்ளை பேச்ச கூட கேட்காம நீ ஒன்று சேரணும். என்னன்னா நாம் ஒன்று சேர்ந்து எதிராளி விரட்டிட்டு அப்புறம் நமக்குள்ளே என்ன ஏதுன்னு பார்க்கணும். அதை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் தயவு சிரிச்சுட்டு போய் நான் போய் உன்னை கை தட்டாத, கொஞ்சம் யோசி.
சீமான் பேசினான் கை தட்டுவேன், நான் பேசினேன் கை தட்டுவேன். இதில் என்ன விஷயம் இருக்குது? ஏன்னா நாங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் போயிடுவோம். எதிர்காலம் உன் கையில் இல்லையா? நீ தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் என்ன பேசலாம், அந்த கை தட்டுறதெல்லாம் குறைச்சி அதை வச்சுக்கோ, உற்சாகப்படுத்து, வேணான்னு சொல்லலை. ஆனால் அப்படி போகும்போது அதை கழட்டி கீழே போட்டுருவாங்க போன மாதிரி. பேசுகிறதெல்லாம் மண்டையில் ஏற்றிட்டு போய் கொஞ்சம் படுத்து யோசி, என்னத்துக்கு பேசுகிறாங்க, என்ன இது மேலாண்மைன்னா, அது என்னப்பா காவிரி மேலாண்மை நீட்டுங்கிறாங்களே, பேசு. எங்களுக்கே இன்னும் முழுசாக தெரியல, அதனால் நீ தெரிஞ்சுக்க, கற்றுக்க. என்ன அப்படியெல்லாம் பண்ணேன் இந்த மாதிரி மீட்டிங்கில் உட்காந்து உனக்கு பயன் உண்டு. இல்லைன்னா என்னை மாதிரி நான் அந்த காலத்தில் அரசியல் ஒரு பேசுவார் ஒருத்தர் மேடையில், என்றாவது ஒரு நாள் செஞ்சார் கோட்டையிலே எங்கள் கொடி பறக்கும், நாங்கள்லாம் கை தட்டுவோம். அந்த கொடி தேசிய, அதாவது தேசிய கொடி இதை இந்த கொடி செஞ்சார் கோட்டையில் பறக்க முடியாதுங்கிற அறிவு கூட எங்களுக்கு. ஆக எவ்வளவு மடத்தனமாக வாழ்ந்துருக்கோம். பேச்சில் தோற்றுருவீங்களா என்னன்னு கேளு என்று கூறுகின்ற நேரத்தில் நான் ஒன்றை கேட்கிறேன், இன்றும் கேட்கிறேன், அன்றும் கேட்பேன், என்றும் கேட்பேன். இதோ போகிறதே இந்த வண்டி, இதனுடைய தாற்பயம் தெரியுமா? நான் சொல்லுகிறேன், இந்த மரங்களுடைய அசைவு என்னவா புரிஞ்சா? இப்படி கெட்டு போனவங்க நீங்க. அதனால பேச்சை கேட்டு போய் யோசி, அதுக்கப்புறம் இது பண்ணு. எல்லாவற்றையும் வந்து நல்ல நல்ல இளைஞர்கள், அற்புதமான இளைஞர்கள் உங்களை ஒரு வழிப்படுத்தி இந்த போட்டோ எடுக்கிறது இதெல்லாம் ஒரு ஒன்றும் கிடையாது. என்ன கைத்தட்டிக்க, எப்பயாவது கைத்தட்டிக்க. ரொம்ப இன்னும் கொஞ்சம் நெஞ்சாத காண்டா கட்டை விட்டுக்கு பால் ஊற்றிக்கிட்டு இன்னும் இதை பண்ண அவனை எல்லாம் இன்னும் இழுத்துட்டு வந்து திருத்த பாருங்க. என் தமிழ் ஜனங்களே, உங்கள் பிள்ளைகளை திருத்துங்கள். சினிமா மோகம் என்பது வேறு, பாரதி ராஜா என்பவன் வேறு, இங்க நடிக்கிற பெரிய ஆட்கள்லாம் இது வேறு. கூத்தாடிகள் நாங்கள் வந்து உங்களை சந்தோஷப்படுத்துவோம்.